ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து, என்ன மச்சான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு படம் வந்து அவரோட பயோபிக்கை எடுத்து அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா, என்னடா இதெல்லாம் என்ன ஓடவா போகுது, இதெல்லாம் யாரா பாப்பா, மிஞ்சி போனால் என்ன ஒரு 3-4 படம் அந்த மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருப்பானா, அதுக்கே அந்த அளவுக்கு பயோபிக்கா, அந்தளவுக்கு அந்த ஆள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்டிருப்பேன். பட் ஆஃப்டர் சீயிங் தட் மூவி ஐ ரியலைஸ் தட் ஸ்டோரி இஸ் ஆக்சுவலி ஒர்க் ஃபார் எ பயோபிக் அப்படின்னு தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எஸ், இன்னைக்கு நம்ம இதாண்டா சினிமாவில் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் 2017 ஹிப்ஹாப் தமிழாவோட டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்கில் வந்து ரிலீஸ் ஆன மியூசியம் முருக்கு அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த மூவிக்கு எதனால் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஆஃப் எ மியூசிக் டைரக்டர். அதாவது ஒரு சின்ன பையன், அவனுக்கு சின்ன வயசுல வந்து மியூசிக் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவன் வந்து மியூசிக்கை வந்து அவனோட பேஷனாக வந்து எடுத்து அது நோக்கி ட்ராவல் பண்ணுறான். ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனோட வந்து ஆசை. இண்டிபெண்ட் மியூசிக் டைரக்டருங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த ஆல்பம்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த இன்டர்நெட்டில் வர ஆல்பம்ஸ், அவங்க தான் வந்து இண்டிபெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். அது மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக் டைரக்டராக ஆகணும், வளரணும் அப்படிங்கிறது தான் வந்து இவனோட வந்து ஆம்பிஷன். அதை நோக்கி அவன் ஓடுறான். அதில் அவன் சந்தித்த அவமானங்கள், அதுலேருந்து அவன் எப்படி மீண்டு வந்து மேலே போனான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாகவே வந்து இருக்கும். இந்த மூவியை பற்றி ஒரே வார்த்தையில் வந்து சொல்லணும்னா, இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிளி ஆசம். ஏன்னா எல்லாமே புதுமுகங்கள். ஏன்னா ஹீரோலேருந்து, ஹீரோயின்லேருந்து, காமெடியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ். ஏன்னா டேரக்டரே வந்து கிட்டத்தட்ட நியூ ஃபேஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸாக வச்சுக்கிட்டு ஒரு காமெடியாக, ஒரு எமோஷ்னலாக, ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு மூவியை வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி தான் இந்த டேரக்டருக்கு. அதுக்காகவே இந்த மூவிக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். Congratulations to the team for the 8 years celebration. Always this movie will be in the top 10 list of my favorite movies. Thank you.